अस्मद्गुरु परमगुरु यतिवरपूर्णं शयामं रामं पद्माक्षनादशमारमापति वन्दे वन्दे वृन्दावनजनं वल्लवीजनवल्लभं जयन्ती सर्वं विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थे वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हरि प्रणामं लक्ष्मणमुनिकृतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां सति मूले निविश्य महतान् निगमद्रुमाणाम् मुष्णन् त्वतारकभयन्द्रुतनैकदण्डः रङ्गेशभक्तजनमानसराजहंसः रामानुजशरणमस्तु मुनिस्वयं नः भक्तजनमानसराजहंसः ரங்கேஷ பக்தஜன மானச ராஜஹம்சம். அதாவது சங்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், ரங்கேசனுடைய ஜனங்கள், ரங்கேசனுடைய பக்த ஜனங்கள் அப்படின்னா அன்வயிச்சு பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் சொன்னோம். அவ எல்லா இடத்துலையும் அந்த பக்த ஜனங்கள் விஷயத்துல அவளுடைய மனமாகிற பொய்கை இருக்குது. அதுல இவர் ராஜஹம்சம் போல உறைஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னோம். வேதவிதோ விப்ராஹா ஏ அத்தியாத்மிகோ ஜனாஹா அப்படின்ற ரீதியில விப்ராலா இருந்து வேதங்கள்லாம் வேத வித்தா இருக்கிறவாழ்லாமும் அவள்லாம் பக்தாள் ஜனங்கள் அப்படின்னு சொல்றது. அத்தியாத்மவிதோ ஆச்சாரிய கட்டாட்சத்தினால ஆத்மாவை அதிகரிச்சு ஆத்மதாசியம் அரே சுவாமியம் அப்படின்ற ரீதியில தெரிஞ்சு எம்பெருமான ஆசிரியத்திருக்கக்கூடிய ஜனங்கள். ஆனா அவ அத்தியாத்ம வித்தா இருக்கா. சாதாரண வாழக்கூடிய பசு பக்ஷி பசு மனுஷ பக்ஷி வா அப்படின்றது நாம பார்த்தோம். இது அதுக்கப்புறம் இது பொதுவா எல்லா ஜனங்களையும் சொல்லிச்சு. விசிஷ்ய ரங்கேஷ பக்த ஜன அப்படின்னு சொல்லச்சு. ஆளவந்தார் என்ன மணக்கால் நம்பி உங்க பிதாமகன் கொடுத்த தனம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு கீதார்த்தத்தையும் ரங்கநாதனுடைய சேவையும் தானே பண்ணி வச்சார். அதனால ரங்கேஷ பக்த ஜனம் ஆளவந்தார் நாதமுனிகள் அவள்லாம் தான். அந்த நாதமுனிகள் திருவுள்ளத்துல ஆளவந்தார் அண்ணா ஆளவந்தாருக்கு சமயம் வாய்க்கச்சே நீ இதை சொல்ல வேண்டியதுன்னு உய்யக்கொண்டார் இடத்துல பணிச்சார். உய்யக்கொண்டாருக்கு அந்த சமயம் வாய்க்கல. மணக்கால் நம்பியின் இடத்துல பணிச்சார். அவர் அந்த சமயம் வராதனால சமயத்தை வரவழிச்சு தூதுவளை கீழே கொடுத்து அந்த உத்தாந்தமெல்லாம் ஏற்கனவே மணக்கால் நம்பி சரித்திரம் உய்யக்கொண்டார் சரித்திரத்துல எல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி அது பண்ணி அந்த தனத்தை இவர்கிட்ட கொடுத்தார் ஆளவந்தார் இடத்துல. அதனால ஆளவந்தாருடைய மானச பொய்கி ரங்கேஷ பக்தஜனம் ஆளவந்தார். அது அவரிடத்துல அந்த மானசுல இது. அதே மாதிரி ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள்லாம் ராமானுஜனு தான் ஆளவந்தார் சம்பிரதாய பிரவர்த்தகரா திருவுள்ளம் பற்றி இருக்கார் அப்படின்றதுனால ராமானுஜரை எப்பவும் அவள்லாம் ரங்கேஷ பக்த ஜனமா இருந்து ஸ்ரீரங்க உச்சிதமா சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணியிருந்தவா. லோகம் மொத்தத்துக்கும் சம்பிரதாய பிரவர்த்தனத்துக்கு பாஷ்யக்காரர் தான் ராமானுஜர் தான் வரணும்னு அவ ரங்கேஷ பக்த ஜனாலா இருந்தவா. அவளுடைய மானச கொள்கையில இவர் ராஜஹம்சமா ராமானுஜர் விளங்கினார் அப்படின்னு அந்த ரங்கேஷ பக்த ஜனத்துல தலையார் இவர்கள் அழைக்க ஆளவந்தார் என்ன, ஆளவந்தார் சிஷ்யர்கள்லாம் என்ன,
அதில் அப்படிலாம் இருந்தார். ஆளவந்தார் ஒன்றும், ஆளவந்தார் சிஷ்யர்கள்லாம் ஒரு படி. அதுலேயும் பெரிய நம்பிகள் ஆளவந்தார்கிட்டவே நியமனம் பண்ணி நியோகம் பண்ணி ஸ்ரீரங்கம் தான் தேவபெருமாள் சந்தி வந்து பாஷ்யக்காரர் அங்கே ஆசின்னு போனார். ஆனால் ஆளவந்தார் சேவிக்க முடியாத போயிடுத்து ராமானுஜர்னால. அதுக்கப்புறம் மற்றவாழ்லாம் சொல்லி ரங்கநாதன் திருவுள்ளத்திலையும் இருந்து ரங்கநாதன் நியமிச்சு திருப்பி ஆளவந்தான் பெரிய நம்பி காஞ்சிபுரத்துக்கு வந்து அவரை சிஷ்யரை ஆட்கொண்டு சம்பிரதாய பிரவர்த்தனத்துக்கு ஸ்ரீரங்கத்துக்கு அழிச்சுன்னு வந்தார். அதனால ரங்கேச பக்த ஜனத்துல பெரிய நம்பிகளையே தனிய ஒரு படியில சொல்லலாம், ஒரு குடையில. அப்படின்னா இப்பதான் எல்லாரையும் ஆயிடுத்து, இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த அர்த்தங்கள்லாம் பெரியோர்கள் அங்கங்க அவளுடைய பெருமைகள்லாம் சொல்லிருக்கலாம் சங்கிரகிச்சு, அதாவது ரங்கேச பக்தஜன இருக்கா அவள்லாம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மனசாகிற பொசியில ராமானுசன் இருக்காருன்னு அங்கங்க சொல்லிருக்கிறதெல்லாம் வச்சு அனுபவிச்சோம். இதுக்கு மேல சொல்றது பெரியோர்கள் சொல்லாத சொல்லலை. இதெல்லாம் ரங்கேச பக்தஜனம்ன்றது சொல்லியிருக்கா. ஆளவந்தார் ரங்கேசனுக்கு ஆட்பட்டவர், மற்றவாழ்லாமும் ஆட்பட்டவர் அப்படி இல்லை. பெரிய நம்பிதான் அவள்லாம் ராமானுஜ திருவுள்ளத்துல கொண்டிருக்கா அப்படின்னு ஸ்பஷ்டமா அங்கங்க இருக்குது. அதை எடுத்து ஒன்று சேர்த்து இந்த இடத்துல சொன்னோம், அனுபவிச்சோம். இப்போ சொல்ல போறது பெரியோர்களுடைய திருவுள்ள இல்லாத சொந்தமா ஏதோ சொல்ல போறது இல்லை. பெரியோர்கள் சூக்ஷமா சொன்ன விஷயத்தெல்லாம் கோத்து இப்போ இந்த இடத்துல ரங்கேச பக்தஜன மானச ராஜம்சா அப்படின்னு சொல்ல போறோம். அதாவது ரங்கேசன் அப்படின்னு சொன்னா ரங்கநாதன் அப்படின்னு சொன்ன. ஏன்னா ரங்கம்னா ஸ்ரீரங்கம், அதுக்கு ஈசன் ரங்கேசன், ரங்கநாதன், ரங்கதுலீனன் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கோம். ரங்கது இந்த சுவாமி தேசிகன் ஒரு இடத்துல, அதான் ஒரு இடத்துல இல்லை, பாதுகா சகஸ்ரத்துல சந்த ஸ்ரீரங்க பிருத்தீஷ சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவஹா அப்படின்னு சாதிச்சிருக்கு. சந்தஹா ஸ்ரீரங்க பிருத்தீஷ சரணத்ராண சேகராக, ஸ்ரீரங்கநாதனுடைய சரணத்ராணமான பாதுகையே முடிக்க அலங்காரமாக கொண்டவர்கள் தான சந்தகா, பெரியோர்கள், மகான்கள். ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவஹா, அந்த பெரியோர்கள் புவனத்ராண பத பங்கஜரேணவஹா, அவன் என்ன பண்றான்னா புவனத்தெல்லாம் காக்கக்கூடிய திருவடி துகள்களை உடையவர்களாக விளங்குகிறார்கள் அப்படின்னு அங்க பாதுகாதேவியை ஸ்தோத்திரம் பண்ணுச்சு. பாதுகாதேவியை தலையில அணிகளெல்லாம் உரிக்க அணிகளெல்லாம் பெரியோர்கள் தங்களுடைய திருவடி துகள்கள்னால இந்த லோகத்தெல்லாம் காப்பாற்றுவதா விளங்குகிறார். இதுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய மகான்கள் உத்தமூர் சுவாமி அப்படின்னு பிரசித்தராக எழுதியிருந்தார். கோழியாளன் சுவாமின்னு ஒரு சுவாமி சந்நியாசாசிரமத்தில் எழுதியிருந்தார்.
ஒரு இன்றைக்கு 100 வருஷத்துக்குள்ள 70-80 வருஷத்துக்கு முன்ன 100 வருஷ காலத்துக்குள்ள எழுந்தார். அவருடைய சிஷ்யரா உத்தம சுவாமி அப்படின்னு பிரசித்தரா எழுந்தார். அவர் போடாத புஸ்தகமே, அதாவது பிரசுரிக்காத தேசிய கிரந்தமோ ராமானுஜ கிரந்தமோ இல்லைன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் வியாக்கியானத்தோட பண்ணிருக்கார். அப்படிப்பட்ட மகான். அவருக்கு அபிநவ தேசிகன் அப்படின்னு விருதும் உண்டு. தேசிகனுடைய கிரந்தம் என்ன, ஸ்ரீபாஷ்யகாரனுடைய கிரந்தம் என்ன, எல்லாத்தையும் ஸ்ரீபாஷ்யகாரனுடைய கிரந்தத்துக்கு வியாக்கியானமா இருக்கக்கூடிய சுகப்பிரகாசிக முதலியெல்லாம் அவர் அச்சிட்டு தானே சுதந்திரமா வியாக்கியானம் ஸ்ரீபாஷ்யத்துக்கெல்லாம் பண்ணிருக்கார். சுகப்பிரகாசிக்கெல்லாம் டிப்புனி முதலிய இதெல்லாம் எழுதியிருக்கார். இப்படி அவர் பண்ணாததே கிடையாது. இந்த காலத்துல அச்சிடுறதுன்னா இந்த கம்ப்யூட்டர் உலகத்துல ரொம்ப சுலபம். அதாவது அந்த காலத்துல அப்படி இல்லை, அச்சு கோக்கணும். லெட்டர்ஸ்லாம் ஒன்னா எடுத்து கோக்கணும். மாத்தணும்னு சொன்னா ஒரு லெட்டரை எடுத்துட்டு அந்த இடத்துல இன்னொரு லெட்டரை வச்சு அந்த மாதிரிதான் பண்ணணும். இப்ப அப்படி இல்லை, அங்கங்க போய் டைப் அடிச்சுட்டே வந்தா அதுவே ரீஅரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கிறது. கட் அண்ட் பேஸ்ட், கட் காப்பி அதெல்லாம் எதுவுமே வருது. ஆனா அந்த காலத்துல அச்சு கோக்குறதுன்னா அவ்வளவு சமசாத்தியமான இது. அதுல நிறைய புஸ்தகங்கள், அச்சிடாத புஸ்தகங்களே இல்லை. அப்படிப்பட்ட மகான்கள் வியாக்கியானம் பண்ணுச்சு என்ன பண்ணிருக்கா. இது ஸ்ரீரங்க புருத்தீஷா அப்படின்றதுக்கு ஒரு விதமா வியாக்கியானம் பண்ணிருக்க. அந்த மாதிரி வியாக்கியானங்கள்லாம் ஒன்றுதான். இப்போ பெரியாழ்வார் இருக்க. பெரியாழ்வார் இந்த ஸ்லோகத்துக்கு மூலமா நாதனை நரசிங்கனை நவின்றேத்துவார்கள் உழக்கிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்தது. நாதனை நரசிங்கனை நவின்றேத்துவார்கள் உழக்கிய பாததூளி படுதலால், அதாவது நாதனா இருக்கக்கூடிய அளவந்தா இருக்கட்டும். நான் எப்போ உன்னை நாதனா பெற்று நான் ஜீவித்தவனா இருந்து உன்னை எப்ப நானு சகசயிஷ்யாமி உன்னை கைங்கரியம் பண்ணி சந்தோஷப்படுத்த போறேன். நாதன் இல்ல, நாதனா இருக்கவன் தான், நாதனை பெற்றவன் தான் வாழ்ச்சி பெற்றவன் அர்த்தம். நாதன் இல்லாதவன், ஒரு நாதன் இல்லாதவன் அனாதையா இருக்கான்னு அர்த்தம், அநாதனா இருக்கான்னு அர்த்தம். அனாதைன்னு சொல்றேன். அப்போ அனாதையா இருக்கவனுக்கு வாழ்வு நன்னா இருக்காது, சிறக்க இருக்காது. நான் அதனால்தான் பிரகர்ஷயிஷ்யாமி சனாத ஜீவிதா அப்படின்னு ஆள வந்தார் சாய்த்து. அப்படிப்பட்ட நாதனை, அந்த நாதன் யாரு நமக்கெல்லாம் அப்படின்னா நரசிங்கனை, நுசும்மன், நம்மெல்லாம் நல்வழிப்படுத்தக்கூடிய நுசும்மன் நரசிங்கன். நுசும்மனை நவின்னேத்துவார்கள் உழக்கியா, அவனை அப்படியே எப்பவும் ஏத்திண்டு அப்படியே சஞ்சரிச்சுட்டு இருக்காளே. உழக்கிய பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. எப்பவும் அந்த நுசும்மனையே
கொண்டு ஏத்தி பல வகையாலும் ஏத்தி இருக்கக்கூடியவர்களுடைய பாதத்தூளி படுறதுனால இந்த உலகம் பாக்கியம் பெற்றது. அதுதான் இங்க என்ன பண்ணார், சந்தகா ஜெயந்தி புவனத்ரான பத பங்கஜரேணவா, புவனத்தை காக்கக்கூடிய பத பங்கஜ ரேணு பாதத்தூளிய உடையவர்கள் விளங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ இது அப்படியே இதுக்கு சுவாமி தேசியன் இந்த முதல் ஸ்லோகத்துல பாதுகாசத்துல சாய்ச்சாரு. அதுக்கு மூலமாகிற பிரமாணம் என்னது, நாதனை நரசிங்கனை நவீனத்துவார்கள் உழைக்கிய பாதத்தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்தது அப்படின்னு. இப்போ இந்த ஸ்லோகத்திற்கு என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீரங்க பிருத்தீஷா, அதுக்கு முன்ன இன்னொரு விஷயத்தை இங்க சொல்லிடுவோம். இந்த நாதனா இருக்கக்கூடிய நரசிங்கன் எல்லா திவ்யதேசத்திலையும் நரசிங்கன் நிறைய திவ்யதேசத்துல இருக்க. இந்த இதுல சொல்லச்சு திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய பெருமான சொல்லச்சு, பிரபாவத்தை சொல்லச்சு நாதனை நரசிங்கனை நவீன பூதமைந்தொடு வேள்வி ஐந்து புலன்களைந்து பொறிகளால் ஏதம் ஒன்றும் இல்லாத வன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை. அந்த திருக்கோட்டியூர்ல இருக்கவா நாதனை நரசிங்கனை அந்த திருக்கோட்டியூர்லயும் நுசுமன் சேவை சாய்க்கிறார். எல்லா இடத்துலயும் நுசுமன் தெல்லிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணு கண்டேன், தக்கானை கடிகை தடங்குன்னில் மிகுந்த அக்கார கனி அப்படின்னு நுசுமனை எல்லா திவ்யதேசத்திலையும் ஒவ்வொரு திவ்யதேசத்திலையும் இது பண்ணச்சே நுசுமனை சொல்லாதியே இல்லை. சலங்கொண்ட திரணிய தகல் மாறு அங்குண்ட வைகுந்த விண்ணகரத்தை பாட ஆரம்பிக்கச்சேவே சலங்கொண்ட திரணியது ஆத்மாத்மம் கீண்டாகும். இது மாதிரி தூணாயதனூடறியாய் வந்து தோன்றி இத சொல்ல வேண்டாம். அது பாட்டுக்கு நிறைய இந்த ஆழ்வார்கள்லாம் இந்த நுசுமன் வந்து உரம் பத்திரணியனை அப்படின்றத தென்னரங்கமே அப்படின்லாம் சாய்க்கிறார். எல்லா திவ்யத்தையும் அந்திப்போது அவனுடன்தானே அலைகடல் கடைந்தாலமுதே அப்படின்னு இப்படிலாம் எல்லா இடத்துலையும். காரணம் என்னன்னா, ஆகம் சேர் நரசிங்கமதாகி ஓராகம் வள்ளுகிறாள் பிளந்தான் உரை மாக வைகுந்தம், வைகுந்தத்திலேயே இவன் தான் உரையறான்னு சொன்னா விட்டு வைகுந்தத்தில் இருக்கிற தானே முதல் மூர்த்தி, அந்த மூர்த்தியிலேருந்து தானே இந்த அர்த்தாவதார மூர்த்திகள்லாம் வரா. அதனால எல்லாத்தையும் நுசுமனா பாடியிருக்கா. அதுல பிரதான பூதன் யாரு அப்படின்னு சொன்னா சிங்கவழ் கொன்னம். சிங்கவழ் கொன்னத்துல இருக்கக்கூடிய நுசுமன் தான் பிரதான பூதன். இத்தனை நுசுமனுக்கும் ஸோ எல்லா பெருமாளுக்கும் பிரதானமா நுசுமன் வரான். அந்த நுசுமன்லயும் முக்கியமானவர் யாரு அப்படின்னு சொன்னா சிங்கவழ் கொன்னம். அதுக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனியா ஏன் சிங்கவழ் கொன்னம் அப்படின்னு சொன்னா அதுதான் 10 பாசுரத்தை உடையதா இருக்குது. அதுதான் திவ்யதேசத்து பேரை சொன்னதா இருக்குது. அந்த பதிகம்தான் இருந்தமிழ் நூற்புலவனால பண்ணப்பட்ட பதிகமா இருக்குது. திருவாய்மொழி புலவனா இருக்கக்கூடிய கலியனால பண்ணப்பட்டதா இருக்குது. ஏகமென்னும் இராப்பாலினியே அப்படின்னு சொன்னதுனால அந்த நுசுமனை தான் ஒரே படியா அந்த அங்கஞால மஞ்ச பதிகத்துக்கு இருக்கிற ஏத்தம் எந்த பதிகத்துக்குமே எந்த திவ்யேஷ்ட பதிகத்துக்குமே கிடையாது. என்ன ஏற்றம் அப்படின்னு சொன்னா அதுல மற்ற திவ்யதேசத்தெல்லாம் பாடச்சு அந்த பாசுரங்கள்ல
பல திவ்யதேச எம்பெருமான்களுடைய ஸ்மரணம் வரும். ஒரே பாட்டுல 2-3 திவ்யதேசத்தை பாடுவார். அதுக்கு அப்படி இல்லைன்னா இந்த விபோ அவதார ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் அந்த ஒரு திவ்யதேசத்தை பாடிட்டு அந்த அவதாரங்களை பத்தி பாடுவார். இல்ல பரவியுகாதிய பெருமையை பாடி அந்த திவ்யதேசத்தில் இருக்கிற பெருமாள்னு சொல்லுவார். ஆனா அப்படி இல்லாத விளந்தானுரை மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகம் என்னும்னு சொன்னார். அந்த மாதிரி சிங்கவேள் குன்ன பாசுரத்தில் தான் அந்த சிங்கவேள் குன்னத்துல உரையக்கூடிய நுசும்மனை தவிர வேற ஒரு அர்த்தாவதாரமோ விபோ அவதாரமோ பரவியூகத்தையோ எதையுமே பெருமாளுடைய ஸ்வரூபத்தையோ எதையுமே பாடாத அங்க இருக்கக்கூடிய நுசுமன் என்ன, அங்க இருக்கக்கூடிய திவ்ய தேசம் என்ன, அந்த திவ்ய தேசத்துல என்ன இருக்குது, வெறும் காடானதுனால கல்லானதுனால அந்த கல்லை தான் பாடினார், காட்டை தான் பாடினார். அந்த மரங்கள்லாம் தீஞ்சு போய் எரியிற கொல்லிக்கட்டையை தான் பாடினார். அதை தவிர வேற அந்நிய சிந்தனை துளி கூட கிடையாது ஆழ்வாருக்கு, திருமங்கை ஆழ்வார் ஆன மாதிரி பாடினார். அது மாத்திரமில்லை, எல்லா இடத்துலையும் எல்லா திருமாளிகையும் லக்ஷ்மி சும்மன் இருந்தான்னா திருமாளிகையில ஒவ்வொரு திருமாளிகையிலும் எல்லா இவருக்கும் சும்மனை ஏழை பண்ணி கொடுத்தார் ஆராத்திய தெய்வமா அப்படின்னு இவாளுக்கெல்லாம் 74 சிம்மாசனார்களுக்கும் கொடுத்தார் சிவாசிகாரன்னு ஒரு காலத்துல சரித்திரத்துல சொல்றார். எல்லா திருமாளிகையிலையும் இந்த அங்கஞ்ஞாலம் வந்து சேவாதம் பண்ணி நல்ல நெஞ்சே நாம் தொழுதுதான் நிச்சயம் சாத்தும் ஒரு திருப்பாவையோட பண்றோம். அதனால இந்த நாதனை நரசிங்கனை நவீனத்துவார்கள் உழைக்கிய பாதத்தூளி படுதலால் அப்படின்னு சொன்ன இதுக்கு லட்சிய பூத்தரா இருக்கக்கூடியவர்கள் அந்த நுசுமனாலேயே வரிக்கப்பட்டு அவளிடத்திலேயே அந்த நுசுமன் ஆவிர்வகிச்சு கையில ஆவிர்வகிச்சு ஊரா எடுத்துன்னு போன்னு சொல்லி நியமிச்சு நாளைக்கும் ஊரா எழுந்தெழுப்பண்டு போறாளே இந்த நாதனை நரசிங்கனை நவீனத்துவார்கள் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்ரீமதி ஐசங்கர்கள் இருக்காளே அவ லட்சபூத்தரா இருக்கக்கூடியவர்கள் அப்படி. அது ஒரு விஷயம். அப்படிப்பட்ட நுசும்மனுக்கு எப்படி ஒரு பெருமாளை சொல்லச்சே ரங்கநாயிகா சமேத ஸ்ரீ ரங்கநாத பரபிரம்மணே நமஹா, அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரம்மணே நமஹா, பெருந்தேவி நாயிகா சமேத ஸ்ரீ தேவாதிராஜ பரபிரம்மணே நமஹா அப்படின்னு சொல்லச்சே இந்த நுசும்மனை சொல்லச்சே ஸ்ரீபூமி நீளா சமேத ஸ்ரீ லக்ஷ்மி நுசும்ம சுவாமி சம்பாவனா பரபிரம்மணே நமஹா அப்படின்னு ஸ்ரீபூமிழா சமேத ஸ்ரீ லக்ஷ்மி நுசும்மன் அப்படின்னு இவனுக்கு அசாதாரணமான விவகாரம் பெரியோர்கள் எல்லாம் நாள்லேருந்து பண்ணப்படுறது. இப்போ இந்த ஒரு பக்கத்தை தெரிஞ்சிடும் யாரு இந்த நுசும்மன் ஐசிங்கரால் ஆதரிக்கப்பட்ட இந்த மாலோலன் இருக்கானே அல்லி மாத புல்கன் என்ன 1000 தோழன்னு இருக்குது, எப்பவும் பிராட்டியினால ஆலிங்கனம் பண்ணப்பட்டவன் தான் இருக்கான். சரி, இவனுக்கு திருநாமம் என்னன்னா ஸ்ரீ பூமி நிலா சமேத ஸ்ரீ லக்ஷ்மி நுசும்மன் அப்படி. இந்த இடத்துல சுவாமி தேசிகனுடைய பாதுகாசம் முதல் ஸ்லோகத்துல பதப்பிரயோகம் ஸ்ரீரங்க பிருத்தீஷ அப்படின்னு சரணத்ராண சேகராக அப்படி ஸ்ரீரங்க பிருத்தீஷா, இதுக்கு ஸ்ரீரங்க பிருத்தீஷா ரங்கேசன் அப்படின்றது அர்த்தம். ஆனா வியாக்கியானம் பண்ற அவசரத்துல என்ன பண்ணிருக்கா அப்படின்னா ஸ்ரீபூமி விலாசமேதா
அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஸ்ரீபூமிழா சமேத ஸ்ரீ ரங்கநாத பரபிரமணியன் மகான் பொதுவா சொல்றது இல்லை. ரங்கநாயகா சமேத ஸ்ரீ ரங்கநாத பரபிரமணியன், ஆனா இதுக்கு ஸ்ரீபூமிழா சமேதன்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஈசன் யாருன்னா இது லக்ஷ்மி நரசிம்மன். இந்த லக்ஷ்மி நரசிம்மனை ஒரு புடையில குறிக்கிறது அப்படின்னு திருவுள்ளம் பத்திருக்கான். தேசியனுடைய திருவுள்ளத்துல என்ன இருக்குதுன்றத அபிநவ தேசியல் போல்வா அப்படி மகான்கள் திருவுள்ள பத்திருக்கா. எப்படி அது அப்படின்னா, ஸ்ரீ ஸ்ரீன்னா அது விசேஷணமான ஸ்ரீ இல்லை. அந்த இடத்துல நேரவே ஸ்ரீன்னா பெரிய பிராட்டி. ரங்கம் அப்படின்னு சொன்னா ரங்கத்துக்கு அர்த்தம் ஒரு நாடக மேடை. அது இந்த உலகமே ஒரு நாடக மேடை. ரங்கம்ன்றது பெருமாள் ஸ்ரீரங்கத்துல தசாவதாரம் எடுத்து ரங்கநாதனுடைய, அதாவது ரங்கநாதன் அங்க தசாவதாரம் எடுத்தான்றத தசாவதார ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் ரங்கே தாமனி லப்த நிர்பர ரசைஹி அத்தியக்ஷிதோ பாவுகைஹி அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதனால ரங்கநாதனும் முத்தங்கி சமர்ச்சிக்கிட்டு அதுல தசாவதாரங்கள்லாம் பொறிக்கப்பட்டுதான் இருக்குது. அது தவிர தசாவதாரம் சன்னதின்னு 10 அவதாரங்களுக்கும் ஒரு சன்னதியே அங்க இருக்குது ஸ்ரீரங்கத்துல. அது ஆதிவன்ரோக சுவாமி நாள்ல இருந்து அந்த தசாவதார சன்னதி நிர்மாணம் பரிபாலனம்னா ஐசிங்கர்கிட்ட இருந்துச்சு. நடுவில் அது ஐசிங்கர்கிட்ட இல்லையேன்னு நினைக்கலாம். ஐசிங்கர் சஞ்சரிக்கிட்டு தன்னிடத்துல ஆசிரியத்த சிஷ்யர்கள்கிட்ட கொடுத்துட்டு போனார். அப்புறம் இந்த ஐசிங்கர்களுடைய சந்ததியில அந்த சிஷ்யர்களுடைய சந்ததி மறுபடியும் ஐசிங்கருக்கு சாப்பிட்டுட்டார். அதனால ஐசிங்கர் ஆதிவன்சோகனுடைய நியமத்தை சிறசா ஒழித்து பண்ணிட்டு வந்தார். அப்படியே அவ சந்ததிகள் கொஞ்ச நாள் பண்ணிட்டு சந்ததிகள் மறுபடியும் இந்த சன்னதியிலேயே சமைச்சுட்டா. சரி, அந்த ரங்கம்னு இருக்குதே, அந்த ரங்கம்ன்றது இந்த மாதிரி ஒரு நாடக மேடை. அதுக்கப்புறம் நடிக்கிறது, பல வண்ணங்கள் எல்லாத்தையும் அது சொல்றது ரங்கார்த்தம். அதனால அல்லி அல்லி மலர் மகள் போகமயக்குகள் அப்படின்னு ஆழ்வார் சாச்சாரு. அதனால அந்த போகமயக்குகளுடைய அல்லி மலர் மகளை சொல்றது அப்படின்னு சொன்னா மறுபடியும் பிராட்டியை தான் சொல்றது, பெரிய பிராட்டியார சொல்றது அப்படின்னு வரும். பொதுவுல அது அல்லி மலர் மகள் போகமயக்குகள் அப்படின்னு சொன்னா அல்லி மலர் அப்படின்னு சொன்னதுனால மறுபடியும் பெரிய பிராட்டியார சொல்றது அப்படி. ஸ்ரீனால பெரிய பிராட்டியார சொல்லிவிட்டதுனால பெரிய பிராட்டியாருக்கு அசாதாரணமான தன்மை. ஸ்ரீரித்யேவச நாமதே பகவதி பூமக்கதம் வயம் அப்படின்னு சொன்ன. அதனால அவளுக்கு ஸ்ரீன்னு ஒரு அசாதாரணமான திருநாமம். பாஷ்யகாரரும் ஸ்ரீயந்தேவி அப்படின்னு சாதிச்சிருக்க. அதனால ஸ்ரீன்றது அவளுக்கு அசாதாரணமான திருநாமத்தினால பெரிய பிராட்டியார சொல்லிவிட்டதுனால இந்த ரங்கத்துக்கு எந்த பிராட்டியார் அல்லி மலர் போக மயக்குகளுடைய பிராட்டி யாரு அப்படின்னு சொன்னா தேசிகன்னு தான் மறுபடியும் எடுக்கணும். நிஷாமயது மாம் நீலா யத்போக படலை துருவம் பாகிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷேஸ்வதர்சனம். பக்தாளுடைய தோஷத்தை பார்க்க முடியாதபடி, பெருமாள் பார்க்க முடியாதபடி போக படலை துருவம்,
தன்னுடைய போக மயக்குகளை அல்லி மலர்மகள் போக மயக்குகளை உடைய அந்த கண் பார்வை திருடமான பார்வையை உடைய நீலா பிராட்டிய நிஷாமயது மாம் நீலாயத்போக பட்டலை துருவம் பாவிதும் ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷேஷு அதர்சனம். பக்த தோஷத்தை பார்க்க முடியாதபடிக்கான போக மயக்குகளை கொடுக்கக்கூடிய இவ யாரு? நீலா பிராட்டி அப்படின்னு அங்க சொல்லு. அதனால ரங்கம் அப்படின்ற சப்தத்தினால இந்த இடத்துல நீலா பிராட்டிய சொல்றது. ஸ்ரீதேவி என்ன, நீலாதேவி என்ன. பிருத்திவி அப்படின்றதுனால ஸ்பஷ்டமா பூமி தேவிய சொல்றது. அதனால இந்த 3 பேருக்கும் ஈசன் ஸ்ரீபூமி நீலா சமேதன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி ஸ்ரீபூமி நீலா சமேத ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி அப்படின்ற அந்த லக்ஷ்மி நரசிம்மனை இந்த இடத்துல குறிக்கிறார் அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை பண்ணியிருக்கு. ஸ்ரீபூமிலா சமேதன் அப்படின்றது இந்த இடத்துல காண்பிச்சு. அந்த ஸ்ரீபூமிலா சமேதன்றது இந்த லக்ஷ்மி நரசிம்மனுக்கு பொருத்தமா லோகத்துல இருக்குது. அது அந்த இடத்துல சுவாமி தேசியம் ஆயிடுச்சு. அப்போ இந்த லக்ஷ்மி நரசிம்மன் என்ன பண்றான்? கிராமே கிராமே சகத்வான்னு இந்த பாரத வருஷ பரத கண்டம் மொத்தத்தையுமே அவன் நாடக மேடையா வச்சுண்டு நடிகன் என்ன பண்ணுவான்? அந்த நாடக மேடையில தோன்றி அந்த நாடகத்தை கண்டுகளிக்கிறது மூலமா தன் வசப்படுத்துவான். அதாவது தன்னுடைய கொள்கையை பரப்பி அவர்கள்லாம் அந்த கொள்கைப்படி நடக்கக்கூடியவர்களா ஆக்குவான். நாடக மேடையில் இருக்கவர்கள்லாம் தன் வசமா தான் படுத்துறான். அதனால தன்னுடைய கொள்கையெல்லாம் அந்த இடத்துல சொல்லி அதை பார்க்கக்கூடியவாள் இருக்காளே அவளை தன்பால் ஈர்த்து தன்னுடைய கொள்கை வசப்படும்படி பண்ணக்கூடிய அதைதான் நரசிம்மன் எப்பவும் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி பண்றதுனால இத்தனை நாளா நாதன் இல்லாத நாம அலைஞ்சிருந்தோம். இப்போ நாம நாதனை பெற்றவனா இருந்து இங்க அவனுக்கு குற்றவர்கள்லாம் செய்து நாம இதுவா இருக்கும். பிரகர்ஷயிஷ்யாமின்னு அவனை இங்க சந்தோஷப்படுத்துறோம். இதனுடைய தொடர்ச்சியில அங்கேயும் போய் அப்படியே நிரந்தரமா அவனுடைய கைங்கரியத்தை பண்ணி அவனை உகப்பிக்கிறோம். அது மூலமா நாமும் உகப்போம். ஆளவந்தார் பிரகர்ஷயிஷ்யாமி சனாதஜீதா அப்படின்னு சொன்னாரு. அந்த ரீதி இப்போ இந்த ரங்க பிருத்வீஷனா இருக்கிறது யார்? ஸ்ரீரங்க பிருத்வீஷனா இருக்கிறது யாருன்னா ஸ்ரீபூமிலா சமேத ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன். இந்த லக்ஷ்மி நரசிம்மனுடைய மானச ராஜஹம்சமா பாஷ்யக்காரர் விளங்குறார். அப்படின்றத நம்ம மேல அனுசந்திப்போம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடிதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சுதரகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.